everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டேரோ இன் தமிழ். ஸோ அன்பு உள்ளங்கள் அனைவரையும் ட்ரிபிள் ஒன் டேரோ இன் தமிழ் சேனலுக்கு அன்புடன் அழைக்கிறேன். நீங்கள் அனைவரும் இந்த சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு மிக்க நன்றி. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நம்ம 3 பைல்ஸ் இங்கே இருக்குது. நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து இன்னைக்கு டியூஸ்டே, செவ்வாய்க்கிழமை. முருகருடைய மெசேஜஸ் என்ன அப்படி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ பைல் 1, பைல் 2, பைல் 3 ஆஸ் யூஸ்வல் உங்களுக்கு 3 சாய்ஸஸ். பைல் 1 திஸ் ஒயிட் கலர் கிறிஸ்டல், அதாவது இது மூன்ஸ்டோன். அண்ட் பைல் 2 சாண்டல் கலர் கிறிஸ்டல். பைல் 3 திஸ் பீச் கலர் கிறிஸ்டல். சரியா? ஸோ யூ கேன் க்ளோஸ் யுவர் ஐஸ். கண்களை மூடிக்கோங்க. அண்ட் முருகர் இதயத்தில் பாருங்கள், அவரோட கனெக்ட் ஆகிக்கோங்க. அண்ட் இன்ஹேல் எக்ஸ்ஹேல் 3 times பண்ணிக்கோங்க. இட் ஜஸ்ட் ஓப்பன் யர் ஐஸ் வித்தவுட் செகண்ட் தாட். உங்களுக்கு எது சூஸ் பண்ணணும்னு தோணுதோ அதை எடுத்து பாருங்கள். ஓகேவா? ஸோ நவ் லெட் அஸ் ஸ்டார்ட். ஸோ let us start with pile 1. So let's see. யாரெல்லாம் இந்த மூன் ஸ்டோன் சூஸ் பண்ணியிருந்தீங்களோ பைல் 1, உங்களுக்கான மெசேஜஸ் முருகர் என்ன கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ தயாராக இருக்கீங்களா? அவர் கொடுக்குற மெசேஜஸோ பிளெஸ்ஸிங்ஸோ அக்செப்ட் பண்ணுறதுக்கு. லெட்ஸ் see. A leg up, orphaned, co-create new life. Okay, so numbers 34, number 5, 34, 40, 39. 3, 4, 5 அப்படின்ற நம்பர் பார்க்க முடியுது. ஏஞ்சல் நம்பர். நீங்கள் மீனிங் க்ரோமில் போட்டு பாருங்கள். ஓகேவா? ஸோ 3, 4, 5 அண்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கலாம். பைல் 1. ஸோ எ லெக் அப் இங்கே இருக்கு. ஸோ ஓகே, இது ஆர்ஃபண்ட், co-create நியூ லைஃப். ஸோ முருகர் என்ன பண்ண சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறீங்க. பைல் 1 ரைட். உங்களுக்கு அந்த ஒரு பிடிச்ச ஒரு விஷயம், ஹெல்பிங் மைண்டு, அது பண்ணாமல் உங்களால் இருக்க முடியாது. நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க. அதே மாதிரி உங்கள் தேவை, நீங்கள் எப்படி மற்றவங்களுக்கெல்லாம் தேவைப்படுறீங்களோ அதே மாதிரி உங்களுக்கும் அவர்கள் தேவைப்படுவார். சரியா? அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு நிறையா ஹெல்ப் வருது அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்ற மாதிரி உங்களுடைய ஃபீலிங் இருக்கலாம். இன்னொன்று வந்து முருகரை வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதா வந்து சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ லெக் அப் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு கை கொடுக்க போகிறாரு, உங்களை தூக்கி விட போகிறாரு. முருகர் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாரு. அதை வந்து நீங்கள் நம்புங்க ஃபஸ்ட்டு. அண்ட் அக்செப்ட் பண்ணிக்கோங்க அவருடைய ஹெல்ப்பை. எந்த விதமான ஹெல்ப்பாக வேணாலும் இருக்கலாம். அவர் மனித வடிவிலும் வரலாம். ஓகேவா? எப்படியோ ஏதோ ஒரு விதமான ஒரு ஹெல்ப் இப்போ இந்த கைடன்ஸ் மூலமாக ஒரு ஹெல்ப்பாக இருக்கலாம். ஸோ கொடுக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் கவனிங்க. அது உங்களுக்கு தேவைப்படுகிறது என்றால் அதற்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ அவர் கொடுக்கக்கூடிய ஹெல்ப்பை நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் மேபி மற்றவங்க ஹெல்ப்பை அக்செப்ட் பண்ணிக்கிற மனநிலை இல்லாமல் இருக்கலாம் சில பேர். பட் அவங்களுக்கு வர ஹெல்ப்பை வந்து கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுங்கள். அண்ட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் தனியாக இருக்கிறதா ஃபீல் பண்ணுறீங்க. கண்டிப்பாக அப்படி ஃபீல் பண்ண வேண்டாம். உலகத்தில் எல்லாருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு கனெக்ஷன் இல்லாமல் யாரும் இல்லை. ஓகேவா? அதாவது எல்லாமே யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இல்லாமல் இன்னொருத்தர் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் உலகம் ஃபுல்லாகவே. ஸோ யாருமே ஒரு தனிப்பட்ட ஒரு தீவில் போய் எந்த ஒரு மனிதனும் இருக்கலை. அதே மாதிரி தான் நீயும் வந்து தனியாக இல்லை. ஓகேவா? அண்டு உனக்கு நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரியும் அவர் ஒரு மெசேஜ் கொடுக்குறார். நீ வந்து தனியாக இல்லை, கண்டிப்பாக நான் வந்து உனக்கு துணையாகத்தான் இருக்கிறேன், நீ அது நம்பு அப்படின்றாரு. ஓகேவா? ஸோ நம்பினா தான் நம்ம புலம்ப மாட்டோமே, நான் தனியாக இருக்கேன்னு நம்ம நம்ப மாட்டேன்றோம் இல்லையா? கடவுள் கூட தான் இருக்கார் அப்படின்னாலும் அந்த நம்ம வந்து நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் வேறு மாதிரி இருக்கு.
கண்ணுக்கு தெரிகிற ஒரு விஷயத்தை தான் நம்புகிறோம், நமக்குள்ளே இருக்கிற விஷயத்த நம்ம நம்பலையோ அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஸோ அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாரு, உங்கள் கூட தான் இருக்கிறாரு, உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாரு, அண்டு உங்களுக்கு துணையாகவும் இருக்கிறாரு, நீங்கள் தனியாகவும் இல்லை. ரைட்டா? co-create. அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து எதையும் நம்ம வந்து தனியாக சாதிச்சிட முடியாது, எப்படியும் நம்ம எல்லாமே லிங்க் இல்லையா? அதே மாதிரி தான் நீ இப்போ எது பண்ணாலும் இறைவனோட ஸ்பிரிச்சுவலோட ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்திக்கோ. என்ன பண்ணாலும் அது ஒரு கனெக்ஷன், முருகரோட ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்திக்கோ. ஓகேவா? நீயும் அவர் என்ன சொல்றாரு, நானும் நீயும் சேர்ந்து செயல்படலாம் அப்படின்னு சொல்றாரு. ஒண்டர்ஃபுல், இஸ்ன்ட் இட்? ஸோ உங்களுக்கு அந்த ஒரு நினைவு இருக்கணும். ஸோ எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட சரண்டர் பண்ணுங்க. அண்ட் கான்ஸ்டன்ட் ரிமெம்பரன்ஸ். ஓகேவா? அதாவது நீங்கள் முருகரை முருக பக்தராக இருக்கீங்க அப்படின்னா அவருடைய நினைவுல எல்லாத்தையும் பண்ணுங்க. ஓகேவா? அப்போ எந்த இடத்துலையும் நீங்கள் தனியாக இருக்கிற ஃபீல் கண்டிப்பாக வராது. ஸோ குரு பக்தி உள்ளவங்க குருவை இது பண்ணினீங்க. ஓகே, ஸோ இப்போ நான் ஜஸ்ட் இந்த ரீடிங் ஆரம்பிக்கிறதுனால ஐ ஃபீல் ஸோ டயர்டு. ஓகேவா? அப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா கால் ரெண்டும் பலமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல், என்ன செய்யணும் தெரில. ஸோ இப்போ இன்னைக்கு ரொம்ப ஆச்சரியமாக நானே அதுவாக நடந்தது. நான் ரொம்ப குரு தான், குருன்னு இருக்கிற ஒரு டைப்பு. ஸோ நான் என்னுடைய குரு நினைக்கிறேன், அவங்கள நினச்சிட்டே சில கேள்விகள் அந்த குரு கேட்டுட்டு நான் தூங்கிட்டேன் ஆக்சுவலி. பட் ஒரு ½ தான் ஆயிருக்கும். முழிச்சோன்னே அவ்வளோ ஒரு ரொம்ப வித்தியாசமாக ஃபீல் ஆகுது. எல்லா ஒரு பேர்டனும் இல்லாத ஒரு ஃபீல் ஆகுது. அந்த மாதிரி ஃபிசிக்கலாகவும் சரி, மென்டலாகவும் சரி. ஸோ அந்த கான்ஸ்டன்ட் ரிமெம்பரன்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தூரத்துக்கு நம்ம சொல்கிறோம். அது நீங்கள் கண்டிப்பாக இது முருகருடைய ஒரு கைடன்ஸாக எடுத்துக்கோங்க, மனசில் நிறுத்திக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். முருகரையோ உங்களுடைய குருவையோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், எப்போவுமே அவருடைய நினைவில் எல்லா விஷயத்தையும் பண்ணுங்கள். ஏதோ ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்கணுமா, அவங்களுக்கு கேளுங்க, இந்த கேள்விக்கு எனக்கு பதில் கொடுங்கன்னு கண்டினியூஸாக நீங்கள் தாராளமாக கேட்கலாம். கண்டிப்பாக உங்களுக்குள்ள பதில் அவர் கொடுப்பார். ஓகேவா? ஸோ நியூ லைஃப், உங்களுக்கான ஒரு புது வாழ்க்கையை அவர் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கார், கை கொடுக்க போகிறார். ஓகேவா? ஸோ எக்ஸலண்ட்டில் முருகருடைய மெசேஜ் உங்களுக்கான ஒரு புதிய வாழ்க்கையை அவர் தயார் பண்ணிட்டு இருக்கிறார். ஓகே, ஐ ஃபீல் இந்த எக்குக்குள்ளேருந்து வருதோ, இஸ்ன்ட் இட்? ஸோ உங்களுக்கான ஒரு புது வாழ்க்கை, புது பாதை, ஒரு புது பயணம் அவரோட நீங்கள் இணைஞ்சு செயல்படக்கூடிய தன்மையில் இருக்க போகுது, ஸ்பிரிச்சுவலாக இருக்க போகுது. ஓகேவா? ஸோ ஒன் செகண்ட். ஸோ உங்களுக்கான ஒரு அற்புதமான ஒரு லைஃப் எதுவுமே ஒரு ஓவர் நைட்டில் நடந்துடாது. சரியா? கொஞ்சம் டைம் எடுக்கும். இஸ்ன்ட் இட்? எதுவுமே இப்போ ஒரு குழந்தை பிறகுனா 10 மாதம் ஆகும், அப்போ தான் அது பூரணமாக வளர்ச்சியோடு இருக்கும். அதே மாதிரி தான் ஒரு விஷயம் முடியுது, இல்லை ஒரு விஷயம் ஏதாவது பேடனாக இருக்குது அப்படின்னா அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேவா? ஸோ எல்லாத்துக்கும் ஒரு பொறுமை தேவை அப்படின்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அடுத்து நடக்க போகிற நல்ல விஷயத்துக்காக தான். த பெஸ்ட் வரப்போகுது. ஆல் இஸ் வெல். ஓகே, எவ்ரி திங் இஸ் கோயிங் வெரி வெல் இன் திஸ் வேர்ல்டு. அதனால் அதை நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டை உன் மனசு நிறைய நிரப்பி வச்சுக்கோ, நிறைய நிரப்பி வச்சுக்கோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டை. ஓகேவா? அப்போ தான் எந்த ஒரு நல்ல விஷயமும் உன்னால் பண்ண முடியும். ஸோ உனக்குள்ளே இருக்கிற வெளிச்சத்தை நீ வெளியே கொண்டு வரணும். ஓகே, இது உங்களுக்கான ஒரு நல்ல அதிர்ஷ்டமான ஒரு நேரமாக இருக்க போகுது அப்படி சொல்கிறாரு. ஸோ உங்களுக்கு ஒரு நியூ ப்ராஜெக்ட் வரலாம், நியூ ஒர்க் வரலாம், கிரியேட்டிவ் ஐடியாஸ் வரலாம். ரைட்? ஸோ அதிர்ஷ்டம் உங்களை பார்த்து சிரிக்குதுன்னு சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ உங்களுக்கான ஒரு நியூ லைஃப் வருது, அதுக்கு அவருடைய ஹெல்ப்பும் இருக்குது. அவர் தான் கூடவே இருந்து உங்களுக்கு வழி நடத்த போகிறாரு. ஓகே, பைல் 1. ஸோ மெசேஜஸ் ஃப்ரம் முருகர் இதுதான் உங்களுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐல் மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பை. ஹாய், பைல் 2. யாரெல்லாம் சாண்டல் கலர் கிறிஸ்டல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான முருகருடைய மெசேஜஸ் என்ன அப்படி பார்க்கலாம். பாய்ஸ்ட்
number 48, Chopwood 42, Community number 8, Come to the Edge 36. இதில் ஒரு விஷயம் பாருங்க, மிராக்கிள் 48 இருக்கா, அது ஆட் பண்ணிங்கன்னா 4 + 8 12 3 வரும். இங்கே பாருங்க 4 + 2 6, 3 + 6 9, இந்த இது 369 வருதுங்க. 369 ஒரு டெக்னிக் இருக்கு, மோஸ்ட் பவர்ஃபுல் டெக்னிக். நீங்கள் எதை மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களோ அது கிடைக்கிறதுக்கு அந்த டெக்னிக் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு நம்பர் மூலமாகவே அப்படி ஒன்று தெரியுது. மேபி நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆக போகுது. இல்லைனா நீங்கள் பண்ணுங்கள், ஏதோ ஒன்று சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா 369 டெக்னிக் வந்து பண்ணுங்கள். அது எப்படி அப்படின்றது நிறைய யூடியூப்பில் இருக்குது, வீடியோஸ் பாருங்கள். ஓகேவா? இந்த ஒரு மெசேஜ் கூட முருகர் வந்து உங்களுக்கு தராரு. அண்ட் நவ் லெட்ஸ் see poised Chopwood community come to edge. let's see. நீங்க வந்து இப்போ தயாராயிட்டு இருக்கீங்க. எதுக்கு அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் வெளிச்சத்துக்கு, ஐ மீன் உங்களுடைய லைஃப் வந்து ஒரு வெளிச்சத்துக்கு வர்றதுக்கு தயாராகிட்டு இருக்கீங்க. ஸோ எதை பண்ணுறீங்களோ நீங்கள் அதை பெஸ்ட்டாக பண்ண பாருங்கள், முழு நம்பிக்கையோட பெஸ்ட்டாக பண்ணுங்கள் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து உங்களுக்கு முருகர் கண்டிப்பாக தர்றாரு. ஸோ மக்களும் வந்து இது வரைக்கும் மேபி உங்களை நம்பாமல் இருந்திருக்கலாம், உங்கள் பேச்சையும் நம்பாமல் இருந்திருக்கலாம். இனிமேல் வந்து அதற்கான மரியாதை வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. அண்ட் இதுதான் வந்து ஒரு சரியான நேரம், புதிய விஷயங்களை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சரியான நேரம். ஓகேவா? உங்கள் ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி உங்களுக்கே தெரியும். யூ ஆர் ஸோ ஸ்கில்டு, டேலண்டட். அதை வந்து நீங்கள் கொண்டுட்டு வரணும், வெளியில் கொண்டு வரணும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு ஹாப்பினஸும் இருக்கும்போது நீங்கள் என்ன ஆவீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து கனெக்ட் ஆவீங்க எல்லாருக்கூடையும். உங்களுக்குள்ள ஒரு ஹாப்பினஸும் நம்பிக்கையும் இருக்கும்போது உங்களுக்குள்ள கனெக்ட் ஆவீங்க. அப்புறம் எல்லாரோடையும் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து கனெக்ட் ஆவீங்க. ஓகேவா? ஸோ எதே நீங்கள் இங்கே யாருக்காகவும் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எப்படி அப்படின்றது உங்களுக்கும் தெரியும், முருகருக்கு தெரியும். சரியா? யாருக்கும் வந்துட்டு நீங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ரைட்? காலம் வரும்போது கண்டிப்பாக அதுவே வந்து தெரியப்படுத்தப்படும். ஸோ நீங்கள் நீங்களாக இருங்க, எதையுமே உங்களால் வந்து ஹேண்டில் பண்ண முடியும். அண்ட் ஒரு லவ்வோ இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்லை ஒரு புதுவிதமான ஒரு கனெக்ஷனோ உங்களுக்கு வர இருக்குது அப்படின்றத வந்து தெரியப்படுத்துறாரு. ஓகே, அவருடைய பிளெஸ்ஸிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டு இருக்கு, கிடைச்சிட்டு தான் இருக்கு. ஓகே, இன்னும் வந்து புது கனெக்ஷன்ஸ், புது ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு உங்களுக்கு இணக்கமான ஒரு நல்ல விஷயம்னு வச்சுக்கலாம், இல்லை நல்ல பார்ட்னர்னு வச்சுக்கலாம். என்ன தேவைப்படுதோ அது வந்து உங்களுக்கு அவர் வந்து கொடுக்குறதா சொல்கிறார். ஓகேவா? இட் இஸ் ஆன் த வே. ஸோ நீங்கள் இப்போ எப்படி இருக்கிறீங்களோ இந்த இடம் வந்து கண்டிப்பாக ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸு தான். இது வந்து உங்களுடைய ஒரு தன்மை மாற்றத்துக்கும் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துக்கும் நீங்கள் வந்து ஒரு பெஸ்ட் வேர்ஷன் ஆகிறதுக்கும் ஒரு நல்ல நேரம் தான் இது. ஓகேவா? அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து அவர் கொடுக்குறாரு. ஓகே, ஸோ உங்களுடைய பவர், நீங்கள் யார், உங்களுக்குள்ளே எவ்வளோ ஒரு பவர் இருக்குது, ஸ்கில் இருக்குது, அதை வந்து நீங்கள் யோசிங்க. ரைட்? அதை வந்து வெளியில் கொண்டுட்டு வாங்க. அண்ட் உங்களுடைய அந்த சேவை இந்த உலகத்துக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ கடவுள் எல்லாருக்கும் ஒரு டேலண்ட்டை கொடுத்துருக்காரு அப்படின்னா சும்மா கொடுக்கல, அதை வந்து மற்றவங்களுக்காக தான். ஒருத்தருமே என்ன பண்ணணும், இந்த சொசைட்டிக்காக அந்த டேலண்ட்டை வெளியே கொண்டு வரணும். பட் நம்ம சம்பாதிக்கிறதுக்காக கொண்டு வரோம் அப்படிங்கிறது வேற. பட் அதை என்ன பண்ணணும், நம்ம ஆக்சுவலி நீ கொடுத்துருக்கிற டேலண்ட் அதுக்கு தான், இந்த சொசைட்டிக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணணும். நம்மளுடைய கவலையிலேயே உட்காந்துட்டே இருந்தோம்னா, இது நான் நிறைய இடத்துல சொல்கிறேன். ஸோ இதோட உண்மை நீங்கள் ஆழத்தை புரிஞ்சுக்குவீங்க நம்புகிறேன். ஸோ நாம பாட்டுக்கு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டே இருந்தோம்னு வைங்களேன், நமக்கு கொடுக்கப்பட்ட டேலண்ட் வீணாக போகுதா இல்லையா? யோசிச்சு பாருங்கள். ஸோ வாழ்க்கைன்னு இருந்தால் எல்லாருக்கும் எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது, நமக்கு கொடுக்கப்பட்ட டேலண்ட்டை ஒரு கடமையாக எடுத்துக்கணும். அதை வந்து கடமை தவறாமல் அதை நம்ம செயல்படுத்தணும். ஓகேவா? ஸோ
ஸோ உங்களுடைய இந்த பயணம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னா, நீங்க எதை ரீச் ஆகணுமோ அந்த டெஸ்டினேஷனை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ அது வந்து இறை செயல். ஓகே, நான் எந்த டெஸ்டினேஷனை நோக்கி போயிட்டு இருக்கேன் அப்படி கிடையாது. நீங்க எதை நோக்கி போகணுமோ அதை நோக்கி உங்களை வாழ்க்கை வந்து எடுத்துட்டு போகுது. உங்களுடைய சோல் வந்து ரொம்ப ஹாப்பியா ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஓகே, மேபி நீங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம், மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கலாம். அதனால வந்து இப்போ என்ன ஆகுது அப்படின்னா உங்களுடைய சோல் வந்து ஹாப்பி ஆகுது. ஸோ நீங்க மற்றவங்களுக்கு சர்வ் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுடைய சோல் ஹாப்பி ஆகும் அப்படின்ற ஒரு மெசேஜும் வந்துட்டு அவரு உங்களுக்கு கொடுக்குறாரு. ஓகேவா? ஸோ இப்போ உங்களுடைய ஒரு விதமான இந்த இது ஒரு கடமை அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? அண்ட் உங்களுடைய எவ்ரிடே டே டு டே என்ன பண்ணுங்க, ஒரு இந்த நிமிஷத்துல வாழ்றதுக்கான ஒரு மென்டாலிட்டி வந்து வேணும். பிகாஸ் அதுதான் உங்களை வந்து கிரவுண்ட் பண்ணும். ஓகே, அவங்க திறமையை வந்துட்டு ஒரு நாளும் நீங்க ஒரு நாளையும் இந்த சனம் இந்த பொழுது நீங்க யூஸ் பண்ணும்போது ஒரு செகண்டை நீங்க பயன்படுத்திட்டு இருக்கும் போது தான் என்ன ஆகும், இன்னும் வந்து நீங்க உங்களுடைய திறமை இன்னும் ஜாஸ்தியாகும். ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷன் உங்க லைஃபுக்கு அமையும். ஸோ டெய்லி கொஞ்சம் நேரமாவது புக்கு படிக்கலாம். ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள், அண்ட் என்னென்ன ஒர்க் இருக்கோ டெய்லி அதை நம்ம பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம். ஓகே, எதையுமே ப்ரோக்ராஸ்டினேட், அதாவது தள்ளி போடாமல் அன்னன்னைக்கு செய்ய வேண்டியதை அப்படி பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் ஆகுங்க. ஓகேவா? அதாவது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும் வீட்டில். ஸோ அந்த மாதிரி எல்லாமே பர்ஃபெக்டாக. ஸோ ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் ஆரம்பிக்கிறது தான் அந்த பர்ஃபெக்ஷன் அப்படின்றது. ஐ திங்க் பைல் 2 சூஸ் பண்ணாங்க. மேபி பர்ஃபெக்ஷனை நோக்கி போகிற ஒரு குணமாக இருக்கக்கூடிய வாய்ப்பும் தெரியுது. ஸோ சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் பர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்கலாம். அது எல்லார்கிட்டே இருக்க வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம். அதனாலே வந்து உங்களுக்கு மற்றவங்களோட ஒரு சில பேருக்கு அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படலாம். நம்ம தான் வந்துட்டு அப்படி இருக்கிறோம், எல்லாரும் அப்படி இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ நம்மளுடைய செயல் மூலமாக சுற்றி இருக்கிறவங்க புரிஞ்சுப்பாங்க. ஓகேவா? அதுதான். ஸோ ஒரு நாளும் ஒரு பொழுதையும் நீங்கள் பயன்படுத்துங்க. இன்னும் ஒரு பர்ஃபெக்ஷன் உங்களுக்குள்ள உருவாகும் கண்டிப்பாக. ஸோ உங்களுடைய ஏதோ ஒரு பெரிய கனவு ஒரு ரியாலிட்டிக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாரு முருகர். ஸோ உங்களை கிரவுண்ட் பண்ணுறதுல மட்டும் நீங்கள் கவனம் செலுத்துங்க. அதுக்கான ரிசல்ட் வந்து அவர் கொடுக்க போகிறாரு உங்களுக்கு. எக்ஸலண்ட், ரைட்? ஆனால் நீங்கள் சும்மா இருக்கக்கூடாது இல்லையா? அப்போ இன்னும் உங்களை என்ன கிரவுண்ட் பண்ணும் அப்படின்றத பாருங்க. அதுக்கான ரிசல்ட் வந்து முருகருடைய ஆசீர்வாதத்தோடு உங்களுக்கு வந்து சேரும். ரைட்? ஸோ உங்கள் கோலை நோக்கி ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. அண்ட் ஸ்பிரிச்சுவல் முருகர் வந்து உங்களை நோக்கி 10 ஸ்டெப் வந்து எடுத்து வைக்க தயாராக இருக்காரு. ஓகேவா? ஸோ ஒரு ஸ்டெப் எடுத்து வை அப்படின்னு உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு மெசேஜை கொடுக்குறாரு. ரைட்? நீங்கள் கண்டிப்பாக வந்து ஸ்டெப்ஸ் எடுத்து போயிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வெற்றி வந்து காத்துட்டு இருக்கு. ஓகே, முருகர் தான் தரப்போறாரு. அண்ட் ஆல்சோ தைரியமாக பண்ணுங்கள், பயம் இருக்க தேவையில்லை. அண்ட் எந்த ஒரு ரிஸ்கையும் நீங்கள் தாராளமாக வந்து அக்செப்ட் பண்ணி தைரியமாக வந்து பண்ணலாம். ஸோ ஒரு ஃபூல் எனர்ஜி, நம்ம டேரோ கார்ட்ஸில் ஃபூல் பார்ப்போம் இல்லையா? ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக ஜாலியாக, குழந்தை எதுக்குமே பயப்படாது, எந்த ரிஸ்க்கை பற்றியும் யோசிக்காது. அதே மாதிரி நீங்கள் ஆனால் என்ன பண்ணலான்னா யூனிவர்ஸை நம்புங்க. ஓகே, ஸோ யூனிவர்ஸ் கண்டிப்பாக உங்களை முருகர் மெசேஜ் தான் பார்த்துட்டு இருக்கோம். முருகர் கண்டிப்பாக உங்களை வந்து வழி நடத்துவார். அந்த ஒரு நம்பிக்கையில் சரண்டர் பண்ணிடுங்க. கான்ஸ்டன்ட் ரிமெம்பரன்ஸ், எப்பொழுதுமே முருகருடைய நினைவில் எதை பண்ணுறதா இருந்தாலும் சாரி, முருகரோட நினைவில் பண்ணுங்க. அப்போது பண்ணுற விஷயம்ல கரெக்டானது மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். அவரோட நினைவிலே இருங்க. ஸோ பயம் இல்லாமல் காரியத்தை செய்யுங்க. அந்த காரியத்தை வெற்றி என்ன சொல்கிறது, அந்த காரியத்தில் உங்களுக்கு ஒரு வெற்றியை ஏற்படுத்தி தருவார் அவர். ஓகேவா? நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் தைரியமாக அதை வந்து எடுத்துகிட்டு போகிறது தான்.
ஸோ எந்த ஒரு இல்யூஷனும் உங்களுக்கு தேவையில்லை. ஓல்டு பிலீஃப் ஒரு அது ஏதோ ஒன்று நம்புறீங்க அப்படின்னாலுமே அதை பற்றி யோசிக்கணும். அது இஸ் தட் அது எப்படி சொல்கிறது, சும்மா எல்லாத்தையும் நம்புறதோ இல்லை இதை செய்யலைன்னா இப்படி ஆயிடுமோன்னு பயப்படுறதோ அதில் ஒரு நியாயம் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு புரிதல் அந்த ஸ்டேஜுக்கு அது யோசிங்க. அப்படி எந்த ஒரு இல்யூஷனும் தேவையில்லை. ஓகேவா? ஸோ தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் இருங்க. யூனிவர்ஸை நம்புங்க, உங்களோட முருகரை நம்புங்க, அண்ட் உங்களுடைய இன்ட்யூஷனை ஃபாலோ பண்ணுங்க. தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ கடவுள் இந்த இன்ட்யூஷன் நம்ம ஒருத்தருக்கும் கொடுத்துருக்குறாரு. தட் இஸ் ஸோ கிஃப்ட். அது நமக்கு அந்த இன்ட்யூஷன் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும். அப்போ அந்த இன்ட்யூஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அந்த இன்ட்யூஷன் மூலமாக முருகர் உங்கள்கிட்ட பேசுகிறாரு. ஓகேவா? அப்போ தியானம் பண்ணால் அந்த இன்ட்யூஷனை அப்சர்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி ஜாஸ்தி ஆகும். அண்டு நீங்கள் கண்டிப்பாக கம்யூனிட்டின்ற கார்டு இங்கே இருக்குது. ஸோ இது வரைக்கும் மேபி சுற்றி இருக்கிறவங்களால நீங்கள் ஒதுக்கப்பட்டதாக மேபி ஃபீல் பண்ணியிருக்கலாம். பட் இனிமேல் அந்த ஃபீல் தேவையில்லை. கண்டிப்பாக எல்லாராலும் நீங்கள் புரிந்து கொள்ள போகிறீங்க. எல்லாரையும் தவறாக நினைத்தவங்க எல்லாருமே உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் முருகரையே ப்ரேயர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவர் அதை செஞ்சு கொடுப்பாரு உங்களுக்கு. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணும், நீங்கள் இந்த ஃபேமிலிக்கும் சரி இந்த கம்யூனிட்டிக்கும் சரி நீங்கள் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறீங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த சமுதாயத்தில் ஒருத்தருக்கும் ஒரு முக்கியமான வேலை இருக்க தான் செய்யுது. எதுவுமே சும்மா இல்லை. ரைட்? அண்ட் ஸோ சில விஷயங்கள், அதாவது இதெல்லாம் இறை செயல், அதெல்லாம் நடக்கிறதுக்கு அனைவருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு கடமை கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? ஸோ உங்களை சுற்றி இருக்கிறவங்க மூலமாக உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் அவர் கொடுக்க போகிறாரு. ஓகே? ஸோ அதுதான் அவர் சொல்கிறாரு. ஸோ அந்த ஒரு கம்யூனிட்டிக்கெலாம் நீங்கள் என்ன பொசிஷனில் இருக்கீங்க அப்படின்றதெல்லாம் முக்கியம் இல்லை, உங்களுடைய ப்ரெசன்ஸ் அங்கே இருக்கும். ஸோ பெருசாக ஏதோ ஒரு மேபி சில பேர் ஒரு ஒரு சப்போஸ் ஒரு ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரு ஒரு என்ன சொல்கிறது, சும்மா ஒர்க்குன்னு இல்லாமல் ஒரு இம்பார்ட்டண்ட் குரூப்பில் ஒரு மெம்பராக நீங்கள் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இல்லை சொசைட்டியில் ஒரு கம்யூனிட்டியில் நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு மெம்பராக வரணும்னு நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா அதுக்கான சான்ஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ நீங்களும் சுற்றி இருக்கிறவங்க அதில் கொஞ்சம் எப்படி இருக்கிறாங்களோ லெட் தெம். ரைட்? நீங்கள் அதுக்காக ரொம்ப கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஸோ யார் கூட நீங்கள் இருக்கணுமோ அவங்க யார் உங்களுக்கு சரியோ அவங்களோட உங்களை இருக்க செய்வார் முருகர். ஸோ எல்லா விஷயமும் எல்லாருக்கும் பொருந்தும். ஐ மீன் நீங்கள் இப்போ எல்லார்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் சொல்லணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ உங்களுடைய ரோல் என்ன அப்படின்றத பாருங்கள். அண்ட் அதுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க. அது இனஃப். நீங்கள் மற்றவங்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மீறின ஒரு செயலை செய்யணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாது. ஓகேவா? கண்டிப்பாக அந்த இன்ட்யூஷன் உங்களுக்கு சொல்லும். ஓகே, உங்களால் இது முடியும், இது முடியாது அப்படின்ற மாதிரி. ஸோ இது தேவை, இது தேவையில்லை, இது நான் பண்ணலாம், இது பண்ண தேவையில்லை அப்படின்லாம் உங்களுக்கு ஒரு இன்ட்யூஷன் வரும். அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ நீங்களா இருக்கிறதுக்கு பயப்பட வேண்டாம். ஒரு கம்யூனிட்டியில் இருந்தாலுமே நீங்களா இருக்கிறதுக்கு பயப்பட தேவையில்லை. ஓகே?
உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை நீங்கள் ஹார்ட்ஃபுல்லாக எடுத்து பண்ண போகிறீங்க. ஓகேவா? முழு இதயத்தோட அந்த ரோலை வந்து நீங்கள் செயல்படுத்துங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து முருகர் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜாக தெரியுது. அண்ட் ஸோ கண்டிப்பாக அவர் வந்து உங்களை ஒரு கிரவுண்டட் ஆக்க போகிறார். உங்களுடைய பொசிஷனோ உங்களுக்கான ஒரு பொசிஷனை வந்து அவர் கொடுக்க போகிறாரு. அப்படி தான் தெரியுது. இவ்வளோ நேரம் நான் கைடன்ஸ் மாதிரி கொடுத்தேன், அதே நீங்கள் பிளெஸ்ஸிங்ஸாக பாருங்கள். உங்களுக்கான ஒரு பொசிஷனை கம்யூனிட்டியில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு. உங்களுடைய சிச்சுவேஷனை வந்து ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனாக ஆக்க போகிறாரு. ஓகேவா? நீங்கள் வந்து அப்படி தனிச்சு நிற்கிற அளவுக்கு ஒரு திறமையை வந்து உங்களுக்கு தராரு. எக்ஸலண்ட், இஸ்ன்ட் இட்? அண்ட் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய வெளிச்சம் வரப்போகுது. அதுக்கு வந்து தயாராக இருங்க, நம்பிக்கையோடு இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு பைல் 2. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பை. ஸோ ஹாய், பைல் 3 உங்களுக்கான முருகர் மெசேஜஸ் என்ன பார்க்கலாம். யாரெல்லாம் பீச் கலர் கிறிஸ்டல் சூஸ் பண்ணிருந்தீங்களோ உங்களுக்கான மெசேஜஸ் ஆர் பிளெஸ்ஸிங்ஸ். TikTok number 30, TikTok number 14, truth be told number 46, regeneration number 25, round and round. இது எப்படி பாருங்களேன். பைல் 3 46 ஆட் பண்ணிங்கன்னா 4 + 6 10 1 வருதா, 3 33 வருது, 1 + 4 5, 2 + 5 7. ஏதோ ஒரு பேட்டர்ன் உங்கள் லைஃப்பில் நடந்துட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 1357 நம்பர் 1357 நோட் பண்ணிக்கோங்க. ஸோ செக் பண்ணி பாருங்கள் குரோமில் ஏதாவது மீனிங் கிடைக்குதான்னு. 1357 எனக்கு என்ன தோணுதுன்னா ஒரு பேட்டர்னில் அது வருது. ஸோ 1357 மேக்ஸில் பார்த்தோம்னா அதில் 13க்கு நம்பர் 2 டிஃபரன்ஸ், 35க்கு நம்பர் 2 டிஃபரன்ஸ், 57க்கு நம்பர் 2 டிஃபரன்ஸ். ஏதோ ஒன்று மேபி சில பேருக்கு 2 இயர்ஸில் ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கலாம். அண்ட் ஏதோ ஒரு பேட்டர்ன் உங்கள் லைஃப்பில் வந்து ரிப்பீட் ஆகிட்டுருக்கு. இங்கே இந்த கார்டும் அதே தான் சொல்லுது, ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் தி ஸ்பைரல். ஸோ ரொம்ப பொருத்தமான மெசேஜஸாக இருக்குது. ஸோ இங்கே முருகர் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்கும். நீ ரிலாக்ஸாக இரு, எதுவுமே வந்து கவலைப்பட வேண்டாம். உன்னுடைய பேட்டர்ன் ஏதோ ஒரு இப்போ வந்து ஒரு பர்சன்ட்டை மாட்டிக்கிட்டோம், இல்லை ஒரு பர்சன்ட்டை பழகுறோம். அவங்க பண்ணதே தான் பண்ணுறாங்க, திருப்பி நம்மளை ஹர்ட் பண்ணுறாங்க. நம்ம என்ன தான் புரிய வச்சாலும், என்ன தான் நல்லவங்களாக இருந்தாலும், எவ்வளோ தான் பண்ணினாலும் மறுபடியும் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஹர்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட்டே ஆகாது இல்லையா? உங்களுக்கு எந்த ஒரு விதத்துலேயும் அது நல்லதை செய்ய போகிறது கிடையாது. ஸோ இப்போ அது வந்து சப்போஸ் அந்த பேட்டர்ன் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா உங்களை அந்த பேட்டர்ன்லேருந்து தூக்க போகிறாரு. சரியா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் அதை நான் சொல்கிறேன். உங்களை ஏதோ ஒன்று கஷ்டப்படுத்திகிட்டே இருக்குது ரிப்பீட்டடாக அப்படின்னா அதுலேருந்து உங்களை வந்து முருகர் வந்து என்ன பண்ண போகிறாரு, காப்பாற்ற போகிறாரு. அண்ட் உங்களுக்கு என்ன வேலை செய்யலையோ அதை விட்டுட்டு எது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமோ அதை வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து அதை நோக்கி போகக்கூடிய ஒரு மனப்பான்மையை வந்து உங்களுக்கு கொடுப்பாரு. ஓகேவா? அண்ட் ஒரு ரீபர்த், ரீஜென்ரேஷன். மேபி நிறைய கவலைகள் இருந்திருக்கும் உங்கள் லைஃப்பில், எல்லாம் முடிஞ்சு ஒரு இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் லைஃப் வந்து ஒரு ரீபர்த் மாதிரியான ஒரு லைஃப். அந்த ஒரு லைஃப்பை தான் வந்து அவருக்கு ஸ்டார்டிங்லேருந்து ஒரு குழந்தையா பிறந்ததுலேருந்து நம்ம லைஃப் எப்படி இருந்திருக்கும். ஸோ ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கோங்களேன், ஒரு மறுபிறப்பு உங்களுக்கு தர மாதிரி ஒரு விஷயங்களை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கலாம் முருகர். ஸோ நீங்கள் அதை இப்போது எப்படி பயன்படுத்த போகிறீங்க அப்படின்றத பாருங்கள். ஸோ ட்ரூத் பி டோல்டு. ஸோ சம் வேர்ட் உங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் உங்களை வந்து சேரும், ஒரு உண்மை வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும்.
ஸோ உங்களுக்கு எது தேவையோ அது உங்கள்கிட்ட தான் இருக்கும், அது பறிக்கப்படாது அப்படின்றத நம்புங்க. ஸோ உங்களுக்கு தேவையானது கண்டிப்பாக உங்களை வந்து சேரும். உங்களுக்கு தேவையானது தான் வந்து உங்களை வந்து சேர்ந்துருக்கும். அதனால அதை பொறுத்து போங்க. அண்டு அது மேபி உங்களுக்கு ஹாப்பினஸை கூட கொடுத்துட்டு இருக்கலாம். சில விஷயம் அது கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்தாலும் அதுக்கான வந்து ஒரு நேரம் வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, ஸோ அது வரையும் நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க. ஸோ உங்களுடைய அந்த ஹையஸ்ட் அந்த ஸ்பிரிச்சுவலோட ஒரு கனெக்ஷன் இருந்தால் உங்களுக்கு வந்து புரியும். உங்களுக்கு நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு ஹையஸ்ட் குட்டுக்கு தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்கனாலே எல்லா மேஜிக்கும் ஒருவர் பண்ணக்கூடிய எல்லா மேஜிக்கும் உங்களால் வந்து புரிஞ்சுக்க முடியும். ஸோ உங்களுடைய ஆன்சைட்டி, உங்களுடைய கவலைகளை மட்டுமே நீங்கள் வச்சுட்டே இருந்தீங்கன்னா அது என்ன ஆகும், உங்கள் நம்பிக்கையை குலைச்சிரும். சரியா? ஸோ முருகர் மேலே வந்து ஒரு நம்பிக்கையோட எது பண்ணினாலும் அவருடைய நினைவுலே வந்து நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய கவலை வந்து காணாமல் போகும் கண்டிப்பாக. ஓகேவா? ஸோ உங்களுக்கான ஒரு நேரம் கண்டிப்பாக வரும். அது வரையும் ரிலாக்ஸாக இருங்க. இப்போது சில விஷயங்களை வந்து உங்களால் ஃபார் எக்ஸாம்பிள் படிக்கிறீங்க, ஆனால் நான் ஃபீல் ஆகிட்டே இருக்கேன், என்னால் படிக்க முடியல அப்படின்னா ப்ளீஸ் கோ அண்ட் மீட் ஒன் மென்டர். சரியா? அது வந்து கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒருத்தரை கண்டிப்பாக வந்து மீட் பண்ணுங்கள், சக்ஸஸ் ஆக முடியும். மேபி இப்போ கவர்மெண்ட் ஜாப் எழுதலாம், நான் வந்து ஃபெயில் ஆகிட்டே இருக்கிறேன், என்னால் பாஸ் பண்ண முடியல அப்படின்னா அந்த பாடம் வந்து உங்களுக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ஒரு மென்டராக முருகரே வந்து உங்களுக்கு ஒரு கைட் பண்ணுவார். அண்ட் அதுக்கு தேவையான ஒரு மென்டராக வந்து உங்களுக்கு அனுப்பி வைப்பார். ஸோ அதுக்கான அப்போ அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகும் இல்லையா? அதே மாதிரி தான் உங்களுக்கு ஒரு தேவைன்னு தோணுது அப்படின்னா அந்த ஒரு மென்டரை வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்காக ஏற்படுத்திக்கோங்க. அதில் எந்த வித தவறும் இல்லை, உங்களுக்கான ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து க்யூரியஸாக ஒர்க் பண்ணுங்கள். உங்களுடைய ஒர்க்கை வந்து உங்களுடைய லைஃப்பை ஒரு இன்ட்ரெஸ்டடாக நீங்கள் கொண்டு போங்க. உங்களை ப்ளேம் பண்ணுறவங்கள பற்றி நீங்கள் கவலைப்படணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஸோ ப்ளேம் பண்ணுறவங்க ப்ளேம் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. சரியா? ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வாழுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அந்த ப்ளேம் பண்ணவங்களும் இல்லாமல் காணாமல் போக வைப்பார் முருகர். ஓகே, ஸோ உண்மையாக இருங்க, டிரான்ஸ்பரண்ட்டாக இருங்க. உங்களுடைய கம்யூனிகேஷன் வந்து ஒரு கிளாரிட்டி, தெளிவு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுதான் சரண்டர். முருகர்கிட்ட வந்து எல்லாத்தையும் சரண்டர் பண்ணிடுங்க. எது தேவையில்லையோ, எது உங்களை வருத்தி எடுக்குதோ அதை அப்படியே லேயர் பை லேயராக உரிச்சு எடுத்துருவார் அவர். ஓகேவா? ஸோ அவரை வந்து கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்க, சரண்டர் பண்ணிடுங்க. அவர்கிட்ட எல்லாத்தையும் அவரை நினச்சி எந்த காரியம் பண்ணாலும் அவரை நினச்சி பண்ணுங்க. அவர் தான் பண்ணுறாருன்னு நினைங்க. ஸோ தட் நல்ல விஷயம் மட்டுமே உங்களால் பண்ண முடியும். உண்மையை பேசுறதுக்கு தயங்க வேண்டாம். சரியா? அட் த சேம் டைம் மற்றவங்க சுற்றி இருக்கிறவங்கள நல்லா கவனிங்க, அவங்கள பேச விடுங்க. அப்போ தான் அவங்க யார், எப்படிப்பட்டவங்க அப்படின்றது புரிய வரும். நாமளே பேசுறதுலையும் நம்மளே புலம்புறதுல இருந்தோம்னா கண்டிப்பாக ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க என்னன்னே நமக்கு புரியாது. ஸோ நம்மள்ட்ட எல்லாத்தையும் கேட்குற மாதிரி கேட்டுட்டு பின்னால் போய் என்ன பண்ணிடுவாங்க, நம்மளுக்கே வந்து வெயிட் வச்சுருவாங்க. அதனால லிசன் பண்ண கற்றுக்கோங்க. ஓகே, ஸோ உங்களுடைய அருமையான வளமான வாழ்க்கைக்கான சாவியை உங்களுக்கு வந்து கொடுக்குறார் அவர். அந்த வாழ்க்கைக்கான பாதையை திறந்து விடுகிறார். ஸோ உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய உணர்வுகள், உங்களுடைய நம்பிக்கை எல்லாத்துலேயும் வந்து ஒரு உண்மைத்தன்மையை மட்டும் நீங்கள் ஏற்படுத்திக்கோங்க. உங்களுக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி டிஸ்ஹானஸ்டாக இருக்க வேண்டாம், உண்மைத்தன்மையோட வாழ கற்றுக்கோங்க.
ஸோ இப்போதைக்கு வந்து உங்களுக்கு இதுதான் தேவை அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, ஸோ அது அட் த சேம் டைம் எது வந்து உண்மை அப்படிங்கிறத புரிஞ்சு அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க, ரைட்? அதை எதிர்த்து நீங்கள் போராடிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை மனசளவில். ஸோ நடக்க வேண்டிய காரியங்கள் வந்து நல்லபடியாக நடக்கும், அதற்கான நேரம் வரும். அதுவரை நீங்கள் உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையில்லாத விஷயங்கள்லேருந்து அவர் வந்து உங்களை காப்பாற்ற இருக்கிறாரு. ஓகேவா? அண்ட் அதான் சொன்னேன்ல, எந்த ஒரு கவலையாக இருந்தாலும் தேவையற்ற கவலைகள் இல்லை, கவலைகள் அனைத்தையும் அவர் லேயர் பை லேயராக வந்து கம்ப்ளீட்டாக வந்து காலி பண்ண போகிறார். ஓகே, ஸோ உங்களுக்கு ஒரு நியூ பர்த், நியூ லைஃப்னே சொல்லலாம், ரீஜென்ரேஷன். ஸோ அந்த ஒரு நியூ பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே வந்து அவர் உங்களுக்கு கொடுக்குறாரு. ஓகே, ஒரு அபண்டன்ஸ்க்கான ஒரு வாய்ப்பையும் வந்து உங்களுக்கு கொடுக்குறாரு, அபண்டன்ஸே கொடுக்குறாரு உங்களுக்கு, ரைட்? ஸோ மேபி அபண்டன்ஸ்க்கான ஒரு சாவியை கொடுக்குறாரு அப்படின்னா எனக்கு எப்படி தோணுதுன்னா, அவரை சரண்டர் பண்ணுங்க. ஸோ சஷ்டி கவசம் படிங்க, அவர் சம்மந்தப்பட்ட விஷயங்களெல்லாம் எடுத்து கையில் வச்சு நீங்களே படிங்க. அது வந்து ஒரு சாவியாக இருக்கலாம் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துக்கும் உங்களுடைய ஹாப்பினஸுக்கும். அது வந்து ஒரு கீயாக இருக்க வாய்ப்பாக இருக்கும். ஓகேவா? ஸோ பைல் 3 helpful-ஆக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பை.